Welcome to this video. NEET 2024 Official Communication National Medical Commission. இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இது யாருக்கு? போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் நீட் எக்ஸாம் ஒன்லி ஃபார் பிஜி போஸ்ட் கிராஜுவேட். அதுதான் ரீஷெடியூல் ஆகிருக்கு. ஜூலை 7 இருந்தது வந்து இப்போ 23 ஜூனாக ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. இது ஃபார் பிஜி நீட் 2024. அதே மாதிரி இந்த பிஜி 2024க்கு ஜூலை 15 ரிசல்ட் வந்துடும். 23 ஜூன் எக்ஸாம், ஜூலை 15 ரிசல்ட்டு, ஆகஸ்ட் 5 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இது ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃபார் பிஜி. அப்போ யூஜி என்ன அப்படின்னா நோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சோஃபார். ஸோ என்எம்சியோ அல்லது என்டிஓ இது வரைக்கும் எந்த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் யூஜி நீட்டுங்கிற சொல்லவே இல்லை, வரலை. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மே 5 தான் நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல் படி யூஜிக்கு. ஆனால் மே 5 அன்றைக்கி அந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து நடக்கலை. ஸோ அன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த அஃபீஷியலாக எந்த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் யூஜி நீட் 2024 வரவே இல்லை. ஆகையினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ், மெடிக்கல் எம்பிபிஎஸ்ஸு, டென்டல், ஆயுஷ் கோர்ஸ் படிக்கிறவங்க அவங்க வாட்டு சீரியஸாக படிக்கணும். போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கிடையாது, அஃபீஷியல் வரலை. அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா நீட் யூஜி 2024க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூடியிருக்கு. இப்போ இந்த எப்படி இருக்குன்னா 23.8 லேக் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 2.9 லேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் யூஜி 2024 நீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.